இன்றைக்கி டே 19 இந்த டேக்காக தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படியாச்சும் போயிட்டு வந்துட்டால் நாளைக்கு லீவ் எடுத்துடலாம், நாளைக்கு நாளான்னைக்கு லீவு அப்படி. அதுவும் இல்லாமல் சுத்தமாக தூக்கம் இல்லாமல் உடம்பு ரொம்ப டயர்டாகி ரொம்ப முடியாமல் போயிட்டு, அதனால் லீவு எடுத்தே ஆகணுங்கிறது தான் மைண்ட் செட்டு. நாய்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து பாசம் வச்சா விட்டே போகாது. அதேமாரி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் எடுத்தது. அவர் வந்து ரோடு கிராஸ் பண்ணார். அதுவும் அவர் பின்னாடியே போகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் கிராஸ் ஆகாது, அது கிராஸ் ஆகலை, குறுக்க காரில் அடிபட்டுருமேன்னு அப்புறம் துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் அவர் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அது பின்னாடியே அவர் கூட கிராஸ் ஆகி அவரோடயே போயிட்டு இருந்துச்சு. அந்த இதுதான் எடுத்த வீடியோ. உடம்புலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கண் ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. அதனால் லீவு எடுத்தே ஆகணுங்கிறது தான் சுச்சுவேஷனாக வந்து நேத்தியே வந்து பர்மிஷன் லெட்ரு ஹெச்ஆர்கிட்ட கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவ் எடுக்க போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த 8 மணி நேரத்தை முடித்தா போதும்னு மைண்ட் செட்டு தான் உள்ளே போனது. உள்ளே போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லஞ்ச் ஹவரில் வந்து இன்றைக்கி வந்து கிச்சடி தான் போட்டாங்க. கிச்சடியும் ஒரு போண்டாவும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் அடுத்தது 4 மணி நேரம் தான் இருக்குது, அதை எப்படியாச்சும் ஓட்டணும். அப்போ தான் தூக்கம் 4 மணி ஆரம்பித்தாலே போதும். சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாேருக்கும் செம்ம தூக்கம் வரும். தூக்கம் வர எல்லாேருக்கும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போடா இன்னும் 2 மணி நேரம் ஓடும், 1 மணி நேரம் ஓடும் அப்படிங்கிறதே அப்பப்போ மணியை பார்த்துக்கிட்டு இதே வேலையாக போயிடுச்சு. விடிய காலைல சீக்கிரமாக எழுந்திச்சி போகிறதும் செட் ஆகிடுச்சு. அப்புறம் மதிய ஷிஃப்ட்டும் செட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த நைட் ஷிஃப்ட் மட்டும் செட் ஆகலை. அதனால தான் லீவே மெயினாக எடுத்தது. இதேமாரி பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் நல்லா தூக்கம் வருது. ரூமில் போய் படுத்தால் தான் தூக்கமே சுத்தமாக துளி கூட வர மாட்டேங்குது. என்னான்னு தெரில, ரூமில் படுத்தால் மட்டுமே தூக்கம் வர மாட்டேங்குது. ரொம்ப டைல்ஸ்லாம் ரொம்ப ஏறிடுது. மேலே ஷீட்டு தான் அனல் ரொம்ப அடிக்குதுன்னா, கீழே படுத்துருக்க டைல்ஸ் அதுக்கு மேலே இருக்குது.